ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ். ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையில் வந்து கல் இருக்குது. ஸோ நீங்கள் கல்லை தூக்கி எறிகிறீங்க. கல்லை தூக்கி எறியும்போது என்ன ஆகும்? ஒரு ரிப்பிள்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு வேவ்ஸாக வரும். ஸோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு உங்களை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கல்லெல்லாம் தூக்கி போட தகுதியில், அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து தகுதியே கிடையாது, நீங்கள்லாம் இது ஏன் படிக்கிறீங்க, சும்மா வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு லைஃபை பார்க்கலாம், இல்லை தேவையில்லாமல் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள்லாம் இவ்வளோதான் சம்பளம் வாங்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபோர்ஸாக கல்லை தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களோட ரிப்பிள்ஸ் எல்லாம் அடங்கி அவங்களோட ரிப்பிள்ஸ் வந்து பயங்கரமாக வந்து எஃபெக்ட் காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயோ சாமி இவங்க சொல்கிறதா சரி அப்படின்னு ஓடிடக்கூடாது. யூ ஹாவ் டு த்ரோ இன்னும் ரொம்ப ஃபோர்ஸாக, இன்னும் ரொம்ப பெருசாக வந்து கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அவங்க ரிப்பிள்லாம் இருக்கவே இருக்காது, தானாக போயிடும், எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஹார்ட் ஒர்க்கை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கல் மாதிரி அங்கேயே நின்றக்கூடாது, இன்னொரு கல்லை தூக்கி போட்டு இன்னும் பெருசாக ஓடிட்டே இருக்கு. ஐ திங்க் யூ காட் இட் நினைக்கிறா.